ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியா தென்கொரியா நாடுகளிடையே பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. நாடு முழுவதும் காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தில் அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர், ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக ஊக்கத்தொகை செலுத்தப்படும் என்றார். இதன்படி ரயில்வே, அஞ்சல் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட வர்த்தக ரீதியிலான துறைகளில் பணிபுரியும் 16 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு உற்பத்தியுடன் கூடிய வகையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதர துறைகளைச் சேர்ந்த 13 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு உற்பத்தியில்லா ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் அரசுக்கு 3737 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்று திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பஞ்சாயத் ராஜ் சட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர், நாட்டின் பிற பகுதிகளில் செயல்பட்டு வரும் பஞ்சாயத் ராஜ் சட்டம் ஜம்மு காஷ்மீரில் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். 3 அடுக்குகளை கொண்டதாக இச்சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் நடப்பாண்டிற்கான ஆப்பிள் கொள்முதலுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி நடப்பாண்டில் ஆப்பிள் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 12 லட்சம் மெட்ரிக் டன் ஆப்பிள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவற்றிற்கான விலைகளை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்பிள்களுக்கான விலையை அவற்றின் தரத்திற்கு ஏற்ப கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட விலை நிர்ணய குழுவே முடிவு செய்யும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன்னை இன்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள், சர்வதேச அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள், போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். குழாய்கள் மூலம் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் வரும் 2024ஆம் ஆண்டிற்குள் குடிநீர் இணைப்பு வழங்குவதை இலக்காக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் கூறியுள்ளது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை காணொலி காட்சி மூலம் அமைச்சகத்தின் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். சிக்கிம் மாநிலத்தில் அடுத்த ஆண்டிற்குள் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை 100% முடிக்கும் வகையிலான திட்டத்தை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. அம்மாநிலத்தில் இதுவரை 411 கிராமப்புறங்களில் தரமான குடிநீர் வழங்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. உடான் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் உள்நாட்டு விமான சேவைகளை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் விமான நிறுவனங்கள் திறம்பட செயல்பட வேண்டுமென்று மத்திய விமான போக்குவரத்து துறை செயலர் திரு பிரதீப் சிங் கரோலா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டம் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். பண்டிகை காலத்தையொட்டி வீட்டு வசதி கடனுக்கான வட்டி விகிதத்தை பாரத ஸ்டேட் வங்கி குறைத்துள்ளது. இதன் மூலம் 75 லட்சம் ரூபாய் வரையிலான வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதத்தில் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்படும் என அந்த வங்கி தெரிவித்துள்ளது. இந்த வட்டி விகிதம் சிவில் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் என்று பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள்.
முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காய்கறி, மளிகை, தேநீர் கடைகள், உணவகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட அனைத்து கடைகளுக்கும் இது பொருந்தும் என்று கூறியுள்ளார். பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசு அறிவித்த நெறிமுறைகளான முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது, சோப்பு போட்டு கைகளை கழுவுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் பலர் உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் தேசிய காவலர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, காவலர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார். எல்லைப் பகுதியில் மனித ஆற்றலுடன் தொழில்நுட்பத்தையும் இணைப்பதில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டை பாதுகாப்பதில் காவல்துறையினர் ஆற்றி வரும் அளப்பரிய சேவையால் நாடு பெருமிதம் கொள்வதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறை தலைவர் திரு திரிபாதி உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மாநிலம் முழுவதும் காவல்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 78 தொகுதிகளில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இதனிடையே முதற்கட்டமாக 71 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள தேர்தலையொட்டி அப்பகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. ஹசாரியாவில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், எதிர்க்கட்சிகள் வேலைவாய்ப்புகள் குறித்து தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சி குறித்த உறுதியான திட்டங்கள் எதுவும் எதிர்க்கட்சிகளிடம் இல்லை என்றும் அவர் குறை கூறினார். ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவ் இன்று பல்வேறு பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று மகா கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி காங்கிரஸ் மற்றும் லோக் ஜன்சக்தி கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன. பாட்னாவில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரந்தீப் சுர்ஜிவாலா மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களான திரு ராஜ்பாபர் மற்றும் திரு சக்தி சிங் கோகில் ஆகியோர் இணைந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். இதில் விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் நலன்களை மேம்படுத்துவதில் முழு கவனம் அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூவுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகள், சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 88.81% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 61,000த்திற்கும் அதிகமான நோயாளிகள் குணமடைந்துள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. கோவிட்-19 தொற்றை கண்டறிவதற்காக கடந்த 24 மணி நேரத்தில் 10,83,000த்திற்கும் அதிகமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. இதுவரை மொத்தம் 9,72,00,000 பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ICMR கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியா, தென்கொரியா நாடுகளிடையே பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. நாடு முழுவதும் காவலர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது.
தமிழகத்தில் அனைத்து கடைகளும் இரவு 10 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.